இந்த கை ரேகை முக்கியமா மனம் சம்பந்தப்பட்டது. மனதில் எண்ணம், அந்த எண்ணப்படி தான் ரேகை ஓட ஆரம்பிக்கும். முதல்ல ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் ரேகை உற்பத்தி ஆயிரும். இப்போதைக்கு கரண்ட்லி நடக்கிறது நம்மளுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடியது ரேகைகள். நல்ல எண்ணம், நல்ல செயல், வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று நினைத்தால் உயரக்கூடிய ரேகைகள் உருவாகும். திடீர்னு இப்படி குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகும், இல்லைன்னா சுக்கரமேட்டு வந்து ஒரு ரேகை போகும், இல்லைன்னா சந்திரமேட்டு வந்து ஒரு ரேகை குருமேட்டுக்கு போகும். இதெல்லாம் சூரிய ரேகையில ஒரு கலை வரும், இல்லைன்னா விதி ரேகையில இன்னொரு கலை வரும். நம்மளுடைய எண்ணங்கள், முயற்சிகள், எண்ணமும் முயற்சியும் சேர்ந்ததே கையில ரேகையா ஓடுதுங்கிறோம். நீங்க எண்ணம் சரியா இருந்து முயற்சி செய்தீர்கள் என்றால் உங்கள் கை ரேகை அடிக்கடி மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கெட்ட ரேகை இருந்தாலும் அது மறையக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் தான் முழு காரணம். உங்களுடைய மனமும் உங்களுடைய செயலும் இதுல கையில ரேகையா ஓடுதுங்கிறது உண்மை. நீங்க தவறான ரேகை ஓடுச்சுன்னா மனசை